நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி, நவம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:31 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:47 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:47 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:47 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருட்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடுங்க. எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பீர்கள். இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. உடல் நலமும் சீராக கூடும். வருமானம் திருப்தியை கொடுக்கும். உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பு உண்டாக கூடுங்க. இன்று தொழில் வியாபார போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுங்கள், அது போதும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காத பயம் வேண்டாம். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய எண்ணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று நீங்க நேர்மையுடன் எதிலும் செயல்படுவீர்கள். பரணி. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இன்று இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று விரும்பிய உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை காட்ட வேண்டிய சூழல் இருக்கும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழிலில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். மறைமுக போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சமூக நல பணியில் நாட்டம் கொள்வீர்கள். நீண்ட நாளைய ஆசை கொண்டு நிறைவேறக்கூடும். என்று தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க.
புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வராமல் என்று எண்ணிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். நேர்த்தியுடன் செயல்படுவீர்கள். இன்று பெண்களுக்கு யாரிடமும் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கூடுமாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. விட்டுக் கொடுத்து அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக மாணவர்களாக சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என் உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. ரோகிணி. மனம் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். தாய் தந்தையருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்க கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பயணத்தால் நல்லதொரு பலன் கிடைக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். எந்த ஒரு முக்கிய முடிவும் தெளிவாக எடுப்பீர்கள். எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. இந்த உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பெறுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பண வரவு பல வழிகளில் வரக்கூடுங்க. அதே நேரத்தில் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். வாக்கு வன்மையால் புகழ் கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கக்கூடும். கொடுத்த கடன் கண்டிப்பாக வசூலாகும். என்று புதிய நபர்களை நம்பி எதையும் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வழியும் கண்டுகொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம், பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்படையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய மாணவருடன் இன்று நேரம் செலவிடுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணப்புழக்கம் கூட ஓரளவு சீராக இருக்க கொடுங்க. திருவாதிரை. நல்லதொரு நட்பு மலர கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் நீங்க பார்த்து பேச வேண்டும். பக்குவமாக எதையும் செய்ய வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. என்று முடியாத காரியங்களை கூட
முடித்து காட்ட முடியும் என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் துளிர்விடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்ற தெய்வீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை ஓரளவு காப்பாற்றிக் கொள்வீர்கள். மனம் உங்களுக்கு சிந்தித்தவனம் இருந்து கொண்டே இருக்கும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நட்பு ரீதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழக்கூடும். எதையும் பார்த்து பேசுங்கள், அளவாக பேசுங்கள். காரியங்களை சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தயவு செய்து முன்கோபம் வேண்டாம். கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று மனம் கொஞ்சம் அமைதி நிலையை அடையக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். பயணத்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கொடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. இன்று உங்கள் செயல்களை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் உயர கொடுங்க. புதிய நபர்களிடம் இன்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரகசியம் மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் காத்திருக்கின்றது. சிற்றின்பம் கிடைக்கும். சந்திராஷ்டிரம் இன்னும் முடியவில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். மனசுக்குள்ள ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். புதிய உற்சாகமும் உண்டாக கூடுங்க. பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை உயரக்கூடுங்க. பேச்சில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. காதல் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் கல்வியில் ஈடுபட வேண்டும். பிடித்தமான பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்பட வேண்டாம். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று முன்கோபம் மற்றும் தயவு செய்து பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் உங்கள் பக்கம்தான் நடக்கக்கூடும். நல்லவையாகத்தான் நடக்கக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நல்லது நடக்கும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினருடன் வெளியில் சென்று வருவீர்கள். இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக படிக்க கொடுங்க. வேக வேகமாக சில பணிகளை முடிக்க முடியுங்க. என்று கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். என்று உனக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள்ள உறுதித்தன்மை வெளிப்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று பெயரும் புகழும் ஓங்கியிருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் ஏற்படக்கூடும். வருமானமும் இருமடங்காக இருக்கக்கூடும். பயணத்தால் நல்லதொரு பலன் கிடைக்குங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். பயப்பட வேண்டாம். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தங்கு தடையின்றி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப மகிழ்ச்சிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். பெண்கள் இன்று அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபடுவீர்கள். மனதளவில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் எல்லாம் சரி கட்டிவிட முடியும். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கைக்கு வழித்தடம் அமைத்துக் கொள்வீர்கள்.
காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்க கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மனசளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாழ்க்கை வளம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க கொடுங்க. பூரம். இன்று முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் வேக வேகமாக செயல்படுவீர்கள். விவேகமுடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக அடைப்பீர்கள். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கொடுங்க. உத்திரம். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. முடிஞ்சளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். கூடுமானவரை யாரையும் நீங்க நம்ப வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும் நாளுக்கு கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் ஓரளவு நிறைவேறக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். இந்த அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தெளிவாக சிந்தித்து காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்க முடியுங்க. இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வியாபாரம் தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். லாபம் உங்களுக்கு 2 மடங்காக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனமாக பரிமாறுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவை எல்லாம் அனைத்தும் நல்லவையாகவே இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. கனவுகளும் நனவாக கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனைய மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்கள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காத பயம் வேண்டாம். காதல நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கவலையை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். இந்த மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதிந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு
எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம், புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடுங்க. சித்திரை, மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முகப்பொலிவு அழகு கூடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி பணிகள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிலருக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களை மிகவும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். விவேகமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். தன்னிடத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய வல்லமையை பெற முடியுங்க. நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உள்ள மகிழும் செய்தி ஒன்றை உறவினர்கள் வழியில் கேட்க கொடுங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு பூமி மூலம் உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் கொஞ்சம் தாமதப்படுமே தவிர வராமல் இருக்காது. வாழ்க்கை துணையுடன் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமத்தையும் சந்திக்க வேண்டியிருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கலந்து ஆலோசித்து எடுப்பது மிக சிறப்பு. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று காதல்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பம் வேண்டாம். மன அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. எண்ணற்ற விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று மனம் மயங்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள நாட்டம் ஏற்படக்கூடும். அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். என்று நினைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி, எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம், இந்த நாள் உங்களுக்கு எதிலும் அமைதி உண்டாகக்கூடும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. எதிலும் பதட்டம் மட்டும் வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருகும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சில காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மட்டுமே நல்லது. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இறைவன் வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். தைரியத்தோடு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இந்த பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் கொள்ளுங்கள். இன்று கோவில் குளம் வழிபாட்டினால் மனம் மகிழும். புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும். தக்க சமயத்தில் பிறருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பலருடைய அன்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகி நிம்மதியை கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள்.
பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகள் கொடுத்த பணியினை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அடுத்தவர் செய்கை கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது மிக நல்லது. குடும்பம் தொடர்பான காரியங்களை பொறுப்பாக செய்ய வேண்டும். அடுத்தவரை நம்பி மட்டும் எதையும் செய்ய விடாமல் இருப்பது நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் நேரடியாக செய்ய பாருங்கள் பெண்கள் என்று. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காதுங்க. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் முழு கவனம் செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கொடுங்க. வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அனுஷம் இன்று பஞ்சாயத்துகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. வாக்குவாதம் யாரிடமும் செய்ய வேண்டாம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். பயம் வேண்டாம். கேட்டை நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறுங்க. பெரிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதனை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. தயவு செய்து பிடிவாத குணம் வேண்டாம். அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். மனசுக்குள்ள ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மதில் மேல் பூனையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். புதிய காரியங்களில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நல்லது. பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். பயப்பட வேண்டாம். எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உயர்வு பெற கடுமையான உழைப்பு இருக்க கொடுங்க. யாருக்கும் இன்று நீங்க ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்கக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் அதனால் அவசரம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். காரியங்களை மிகவும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்று அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று பிரச்சனைல முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது கவனம் மட்டும் இருக்கட்டும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும்.
என்று ஓரளவு சிரமங்கள் தீர்ந்து கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். போராடம். இந்த நாள் உங்களுக்கு நிதி மேலாண்மை சீர்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய மாற்றங்களை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை நோக்கி இந்த ஆர்வம் செல்லக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திராடம். முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இன்று புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏதும் இல்லைங்க. இன்று சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் கண்டிப்பாக சுலபமானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் உருவாக கொடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளக்கூடும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. பக்குவமாக பேசி காரியங்களையும் சாய்த்து விட முடியும். பெண்களுக்கு என்று சுய தேவைகள் பூர்த்தியாகும். பெரியவர்களின் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திலும் அமைதி நிலவக்கூடும். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதில் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதில் விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். தங்கு தடையின்றி கல்வியை கற்றுக்கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் அடுத்த கட்டம் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று விரைவாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். நிலையில்லாத வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அவிட்டம். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை கண்டிப்பாக சரி செய்து விட முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு திறமைகள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. யாரிடமும் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இந்த குழப்பமான மனநிலை கொஞ்சம் இருக்கும். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எடுத்த காரியம் எளிதில் நிறைவேற கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடும். திட்டங்களை இன்று தீட்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அரசு வழி சலுகை எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. உறவினர் வழி ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று நிர்பந்தத்தின் பேரில் மனசுக்கு பிடிக்காத வேலை செய்ய வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது மிக நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் மன கவலையும் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக இருக்கும்.
சிலருக்கு வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தாரிடம் வீண் விவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. அரசாங்கம் தொடர்புடைய காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய நபர்களால் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்த்தியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று விட்டுக் கொடுத்து சென்றால் வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் நீங்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்புடைய காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படுவீர்கள். என்று பிரச்சனைகளை சமாளிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். இறைவன் வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அரசு வழி சலுகை எதிர்பார்த்தபடி கிடைக்கும். போராட்டாத்தி இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து கட்டுவீர்கள். அனைவருடைய விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வளர்ச்சியை கண்டு அனைவரும் பெருமைப்படுவார்கள். பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும். கனவுகள் நனவாக கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோகும். ஆலய வழிபாட்டினால் ஆர்வம் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. அனுசரித்து செல்வது எதிலும் நல்லது. கணவன் மனைவி ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஆன்மீக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை பரிமாறிக் கொள்வீர்கள். சுப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. அரசியல் ஈடுபாடு அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்குங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். ஆலய வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்புடைய காரியங்களை வெற்றி இருக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அவர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உங்கள் பேச்சை சரியாக சிலர் புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எல்லோரையும் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. ஆன்மீக பணிகளில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். என்று இறைவன் வழிபாட்டால் குதூகலம் ஏற்பட கொடுங்க. தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்க முடியும். வாழ்க்கை துணையுடன் விவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். பெண்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனமாக பேசுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு கூட தொந்தரவு செய்ய கொடுங்க. பெண்கள் அதிக வட்டிக்கு கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். தயவு செய்து பொறுமையாக செயல்படுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வி மீது முழு அக்கறை ஏற்படக்கூடும். விளையாட்டு புத்தியாக கொஞ்சம் இருப்பீர்கள். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று ஓரளவு சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான எண்ணங்கள் ஏற்பட கொடுங்க.
தெளிவான சிந்தனை இன்று இருக்கக்கூடும். கையில் காசு பணம் புழங்கக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி கவன நடைமுறைகளை பின்பற்றுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடுங்க. யதார்த்தமாக இன்று பேசி காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. ரேவதி முழு முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.